வணக்கம். நான் டாக்டர் கவின் பாரதி, மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஜி. குப்புசாமி நாயுடு மருத்துவமனை, கோயம்புத்தூர். இன்றைக்கி பிரெயின் டியூமர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். பிரெயின் டியூமர் அப்படின்னா மூளையில் கட்டி. மூளையில் கட்டி இருந்தால் எல்லாமே கேன்சரா? கிடையாது. சில கேன்சர் வகைகள் இருக்குது, சிலது நான் கேன்சரஸ் இருக்குது. பினைன் பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினைன் பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னா கேன்சர் அல்லாத மூளை கட்டிகள். மலிக்னன்ட் பிரெயின் டியூமர்ஸ் என்பது கேன்சர் தன்மையுடைய மூளை கட்டிகள். ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. யாராவது ஒரு நபருக்கு தீராத தலைவலி, சீரியஸான தலைவலி, அவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு தலைவலி இருக்குது, அந்த தலைவலி வாந்தியோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் பிரெயின் டியூமர். பீக் ஆஃப் த தலைவலியில் கண் மங்களா தெரியுது, கண்ணு பார்வை ரெண்டா தெரியுது அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் பிரெயின் டியூமர். பினைன் டியூமர்ஸ், மெலிக்னன்ட் டியூமர்ஸ், அதாவது கேன்சர் தன்மை உடைய டியூமர், கேன்சர் தன்மை இல்லாத டியூமர், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு மூளையில் கட்டி மூளை எந்த பகுதியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் மாறலாம். குழந்தைகளுக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், பெரியவங்களுக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இது பெரியவங்களுக்கு உண்டான ஸ்கல், இது குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கல் மாடல். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் உச்சிக்குழி. மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஆன்டீரியர் ஃப்ராண்டனைல்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கு இந்த உச்சிக்குழி இருக்கும். 2 வயசுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உச்சிக்குழி மூடிடும். ஸோ உச்சிக்குழி தெரியாது. ஸோ குழந்தைகளுக்கு சிம்டம்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. ஒரு குழந்தை அழுதாலுமே உச்சிக்குழி பெருசாக தான் இருக்கும். ஒரு குழந்தை முக்குனாலோ ரொம்ப அழுதாலோ ரொம்ப சிரித்தாலோ இந்த உச்சிக்குழி பெருசாக தான் தெரியும். அதனால் சிம்டம்ஸ் இன் குழந்தைகள் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கல் எக்ஸ்பேண்ட் ஆகும், எலாஸ்டிக் கெப்பாசிட்டி உடையது. அதனால் குழந்தைகளுக்கு ஏதாவது மூளையில் கட்டியிருந்தால் சிம்டம்ஸும் லேட்டாக தான் தெரியும், நம்ம கண்டுபிடிக்கிறது லேட்டாக தான் கண்டுபிடிக்க முடியும். வேற சில அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு இந்த உச்சிக்குழி மூடி இருக்கு, ஸோ ஏதாவது ஒரு மூளையில் கட்டியோ வீக்கமோ ஏதாவது இருந்தால் சிம்டம்ஸ் உடனடியாக தெரிய ஆரம்பிச்சு. மூளையில் கட்டி எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் சிம்டம்ஸ் மாறும். மூளையில் சிறுமூளை இருக்குது, பெருமூளை இருக்குது. ஒருவேளை கட்டி சிறுமூளையில் இருக்குது, சிறுமூளையை சார்ந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் தலைவலி மற்றும் வாந்தி தான் அதிகமான சிம்டம்ஸாக இருக்கும். சிலருக்கு காது கேட்குற திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிலருக்கு நடக்கிறதுல தள்ளாட்டம் இருக்கலாம். ஸோ சிறுமூளையை சார்ந்த பகுதியில் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா இதுதான் பெரும்பாலான சிம்டம்ஸ் வரும். இப்போ பெருமூளையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, பெருமூளையை 4 லோப்ஸாக டிவைட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரண்டல் லோப், பரைட்டல் லோப், டெம்பரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப்னு பிரிச்சுக்குவாங்க. ஸோ ஒவ்வொரு லோபுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் மாறுபடும். தலைவலி, வாந்தி அப்படிங்கிறது ரொம்ப காமன் சிம்டம். அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னா கை கால் கனமாக இருக்கும், கை கால் கொஞ்சம் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம். இப்போ வலது பக்கத்தில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு இடது கை இடது கால் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் வலது பக்க மூளை தான் நம்ம இடது பக்க கையை காலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது அடுத்த சிம்டமாக இருக்கும். பெருமூளையில் ஃப்ரண்டல் லோபுங்கிற பகுதியில் மூளையில் கட்டி இருந்தால் பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, பார்வை கோளாறு வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ப்ளஸ் கை மற்றும் கால் வாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு மெமரி டிஸ்டர்பன்சஸ் வரலாம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு டெம்பரல் லோப் அப்படின்னு சொல்கிற இந்த பகுதியில் கட்டி இருந்தால் பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் பேசும் திறன் இல்லை, திக்கி பேசுவாங்க, பேசுகிற திறன் கம்மியாகும், புரிதல் திறன் கம்மியாகும். அடுத்தது பேஷண்ட்டுக்கு கை கால் வாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஞாபக மறதி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பரைட்டல் ரீஜன் அப்படிங்கிறதுல டியூமர் இருந்தது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு கை கால் வாதம் வரதுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது பேஷண்ட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சிம்பிளான மேத்ஸ் கால்குலேஷன் சரியாக வராது, சிம்பிளான விஷயங்கள் அவங்களால சொல்ல முடியாது, சிம்பிளான விஷயங்கள் ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதோ சரியாக அவங்களால பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சிறுமூளைக்கு மேலே பெருமூளையில் பின்பகுதி தான் ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்தால் பேஷண்ட்டுக்கு பார்வை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர பிரெயினில் எந்த பகுதியில் டியூமர் இருந்தாலும், சிறுமூளை தவிர பெருமூளையில் எந்த பகுதியில் டியூமர் இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ் இன் பிரெயின் டியூமர். இப்போ எல்லா பிரெயின் டியூமருக்கும் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தேன் 95% ஆஃப் த பிரெயின் டியூமருக்கு சர்ஜரி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இருக்க காலகட்டத்தில் சர்ஜரி தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ பினைன் டியூமர், மலிக்னன்ட் டியூமர் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக டாக்டர் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆமாம்,
பினைன் டியூமராக இருந்தாலும் சரி, மலிக்னன்ட் டியூமராக இருந்தாலும் சரி, பேஷண்ட்டுக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். கேன்சர் அல்லாத கட்டிகள், கேன்சர் தன்மையுடைய கட்டிகள் ரெண்டுக்குமே நம்ம சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ எல்லாரும் கேட்குற பொதுவான கேள்வி, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஸ்கல்லை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மண்டை ஓட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ண மாட்டோம். ஏனென்றால் சர்ஜரி அப்படிங்கிறது பிரெயின் டியூமரை பொறுத்த வரைக்கும் கல்லில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த கட்டியை எவ்வளோ சேஃபாக அகற்ற முடியுமோ அதை அகற்றிட்டு திரும்ப அந்த பகுதியை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் சர்ஜரி ஏன் சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், நம்ம சர்ஜரி பண்ணுறதே மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ நம்ம கண் பார்வையோட 20-30 மடங்கு ஜூம் பண்ணி பார்த்து தான் ரொம்ப முக்கியமான பகுதிகளை எல்லாம் நம்ம காப்பாற்றி எங்கே அந்த கேன்சர் இருக்கோ இல்லை கேன்சர் அல்லாத கட்டி இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோ நேவிகேஷன். நமக்கு எப்படி நம்ம ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா வழிகாட்டி நம்ம போய் அங்கே சேர்றோமோ, அந்த மாதிரி பிரெயின் சர்ஜரி பண்ணும்போது நேவிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த வழியில் போனால் ஈஸியாக இந்த கட்டியை எடுக்க முடியும், எந்த பகுதியுமே டேமேஜ் பண்ணாமல் எடுக்க முடியும் அப்படின்னு காட்டி கொடுக்குற ஒரு கருவி தான் நியூரோ நேவிகேஷன். அதை வச்சும் நம்ம சேஃபாக சர்ஜரி பண்ண முடியும். சிலர் கேட்பாங்க, சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கை கால் வராமல் போயிருமா, பார்வை வராமல் போயிருமா, பேச்சுத்தன்மை இல்லாமல் போயிருமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் அதோட ரிஸ்க் ரொம்ப 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 கம்மி. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபங்க்ஷனல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பேஷண்ட்டுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் காப்பாற்றி தான் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ யாராவது ஒருத்தங்களுக்கு தீராத தலைவலி, வாந்தியோடு இருக்குது, வாந்தி வந்தால் தலைவலி குறையுது, பார்வை மங்குது, ஃபிட்ஸ் இருக்குது, ஞாபக மறதிகள் இருக்குது, அவங்க பர்சனாலிட்டி பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, கை கால் வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சீக்கிரம் மருத்துவரை பார்க்குறதும் அதுக்கு உண்டான ஸ்கேன்ஸோ இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட்டுகளை பண்ணி சர்ஜரி தேவை என்றால் அறுவை சிகிச்சை பண்ணிக்கொள்வது மிகவும் நல்லது. நன்றி.